வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஒன் வே கனெக்ஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வேணும். லோடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுவிட்சு, நார்மல் சுவிட்சு தான், இது 2 வேல இல்லை, நார்மல் சுவிட்சு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் வயர்ஸ் வேணும். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாக ஒன் வே சுவிட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் வே கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லோடு தானே, இந்த லோட்லேருந்து ஒரு லைன் வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வயர் வந்து நான் மெயின் வயராக யூஸ் பண்ணிக்கிறேன். லோட்லேருந்து இப்போ வயர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடில் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர், இந்த வயரில் ஒரு வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வயரை தான் நான் இங்கே ப்ளக் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வயரை வந்து நம்ம மெயின் வயராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு, இந்த லோடில் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன வயர் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு வயர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிட்டு வயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 2 வயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த வயரை என்ன பண்ணணும்னா, இந்த சுவிட்சோட கீழ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இங்கே கொடுக்கணும். ஏன் இங்கே கொடுக்குறோம்னா, இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் லைன் வந்து இது மூலமாக வந்து இந்த பல்புக்கு போகணும். அதனால வந்து கீழே கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து நான் சர்க்யூட் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்தாச்சா, லைனை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இது சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பச்சை வயர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வயர் வழியாக வந்து பேஸ் வரும். பேஸ் வந்து இங்கே நிற்கும். நம்ம சுவிட்சை எப்போ ஆன் பண்ணுறோமோ அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகி இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்க்யூட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ப்ளூன்றது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இது வந்து மைனஸ். ஓகேவா? நியூட்ரலு, இது பேஸு. ஒரு பல்ப் எரியறதுக்கு பேஸும் வேணும், நியூட்ரலும் வேணும். அதுதான் வந்து இந்த லைன். இது டேரெக்டாக கொடுத்துருக்கிறது நியூட்ரல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து வந்த பேஸ் வயரு, பேஸ் இதில் போய் இது சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப இது மூலமாக இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பல்ப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 வயர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து கொடுக்கலாம். சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எரியுது. எப்படி எரியுதுன்னா, நாங்கள் சுவிட்ச் போட்டுக்கனால எரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே கனெக்ஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு.